துணை தந்தருள் என்றே முருகனிடம்
இந்த காரியத்தை துவங்கினாலும் காவிய கதைகளை இச்சேயமை பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? அதிகமா பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதிகமா ஆண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுக்கு தோணும். இது இயல்பான விஷயம் எல்லாருக்குமே. அதே மாதிரிதான் எங்க அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தைகளை பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு முருகை கடவுளை வணங்குற நேரத்துல வள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வர்றாரு. எந்த ஒரு குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறைய வைக்கலாமா? வைக்க கூடாது. என்ன காரணம்னா இந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாயும் தந்தை இருந்த கூட அனாதையா இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்னை எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆக்கி இருக்கிறாருன்னா அவருக்கு நான் ஏதாவது ஒரு குறைய வைக்கலாமா? வைக்க கூடாது. ஆமா, அதனாலதான் அப்பாக்கு எந்த ஒரு குறையும் வைக்க கூடாது. அவருக்கு எப்பவுமே நல்ல வரைய வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மனசுல ஒரு எண்ணம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்பா என்னமோ நேரடியா என்னை கூப்பிட்டு விட்டாராம். ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்கு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னு தெரியல. அப்பாவை நேரில் சந்திச்சாலும் என்ன விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அப்பாவை நேரில் சந்திச்சு அது என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ தெய்வங்களை நான் வணங்கிய போதிலும் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னா அது நம்மளுடைய தாயும் தந்தையும் தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா அப்பாவை சந்திச்சு என்ன விஷயம்னு நம்ம கேட்டுக்கலாம். வள்ளி நாயனாக நடித்து கொண்டிருக்கும் காரைக்குடி லட்சுமி அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடை வச்சோம்.
இங்க இருந்து வர்றதுக்கா எனக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தர்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி. சிறந்த கோவிலே எந்த சொந்தத்தினாலுமே முடியாது. அதனாலதான் 1000 உறவில் பெருமைகள் இல்லை. அன்னை தந்தையை அன்பின் எல்லை பாருங்க, அன்பினுடைய எல்லை வரைக்கும் அவங்க தான் வருவாங்க, வேற யாருனாலும் வர முடியாது. ஏன்னா அந்த பெத்தவங்க இருக்காங்களே நம்ம மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நம்ம பெக்குறாங்க, பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல படிக்க வச்சு நம்மள ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வயசான காலத்துல நம்ம பிள்ளைங்க நம்மளை பாக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை பெத்து வளர்த்து நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கி விடுறாங்க. ஆனா அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாத்துறோமா? கிடையாது. ஒரு சில பேரை சொல்றேன், எல்லாரையும் சொல்ல முடியாது. நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் கொண்டே பெத்தவங்களை கொண்டு முதியோர் இல்லத்துல கொண்டே தள்ளிடுறாங்க. பெரிய இம்சியா இருக்குப்பா, தாங்க முடியல. வயசான காலத்துல சும்மா கிடக்காம லோகோன்னு எதையாவது உனக்கு பேசிக்கிட்டே கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டே முதியோர் இல்லத்துல தள்ளிடு. துரோகத்திலே பெரிய துரோகம் எது தெரியுமா? அது நம்பிக்கை துரோகம்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் தான் நம்ம பெத்தவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, வயசானதுக்கு அப்புறம் நம்ம காப்பாற்றுவாங்க அப்படின்னு. ஆனா அந்த நம்பிக்கை யாருமே காப்பாத்துறதே கிடையாது. ஓரறிவு படைத்த ஆலமரம் இருக்கே, ஆலமரம் என்ன பண்ணுமா, விழுதுகளை விட்டுக்கிட்டு
விழுந்துகிட்டே வருமா? ஏன் அது விழுதுகளை விடுதுன்னா கடைசி காலத்துல வயசான காலத்துல நம்ம தளர்ந்துட்டோம்னா இந்த விழுதுகள் நம்மளை தாங்கி நிக்குமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால அந்த விழுதுகளை விட்டுக்கிட்டு வரும். அது கடைசி காலத்துல அதனுடைய நம்பிக்கை அதை காப்பாற்ற அந்த விழுதுகளை இது ஆலமரம் வயசானதுக்கு அப்புறம் அது தாங்கி நிற்கும். ஓரறிவு படைத்த ஆலமரத்துக்கு இருக்கக்கூடிய அறிவு விட ஆறறிவு படைத்த மனிதர்கள் நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா அதிகமா கொண்டே ஏன்னா இல்லத்தின் பெயரோ அன்னை இல்லம், ஆனா அந்த அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம்னு சொன்னாங்க. அப்படி எல்லாம் காலங்கள் போய்கிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் இருக்கிற பட்சத்துல கடைசி வரைக்கும் என்னுடைய அப்பா அம்மாவை நான் வச்சு காப்பாத்துவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க அப்பா ஏன் மேல வச்ச நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அப்பா நேரடியா கூப்பிட்டாருன்னு சொன்னேன், என்ன விஷயம்னு தெரியல எனக்கு. நான் இப்ப நேரடியா அப்பாவை நான் சந்திக்கிறதே கிடையாது. எங்கே ரொம்ப நாளாச்சு அப்பாவை சந்திச்சேன், நேரடியா சந்திச்சேன். ஏன்னா அப்பா வயசான காலத்துல எங்கேயும் அலைய விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் எனக்கு. ஏன்னா வயசான காலத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை சொல்றதுக்காக அவர் அங்கிருந்து இவ்வளவு தூரம் வரணுமா? வேண்டாப்பா, நானே வந்து உங்கள்ட்ட என்ன விஷயம்னு கேட்டுக்கிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அங்கேயே இருங்க அப்படின்னு அப்பாட்ட நான் சொல்லிட்டேன். ஆமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா நம்பிராஜா வந்தா இருக்கிற கூட்டம் வந்து வீட்டுக்கு போயிருவாங்க. உங்களை கேட்டாங்களா? நான் அதனால நாகரிகமா சொல்லிக்கிறேன், வயசான காலத்துல நீங்க அலையப்பா அங்கே இருங்க, நானே அந்த விஷயத்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க அப்பாவை கேவலப்படுத்துறீங்களா? மன்னர் வரையில மரியாதை. நீங்க வேற இந்த ஊர்ல மட்டும் தான் எனக்கு மரியாதை கொடுத்து உட்கார்ந்துருக்காங்க. இல்லன்னா ஒரு சில ஊர்ல நான் வந்தாலே மரியாதை ரொம்ப பலமா இருக்குது இப்பலாம். ஆமா, அதனாலதான் எங்க அப்பா வேணாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாச்சு. அதனால அப்பா சந்திச்சு என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு முன்னாடி மனசுல ஒருத்தரை நினைச்சிருக்கேன், ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரைத்தான் திருமணம் பண்ணிக்கிட்டு முடிவே பண்ணிட்டேன். யார காதலிக்கிறேன்னு தெரியுமா? என்னங்க ஊர் உலகத்துக்கே தெரியும் யார காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம். நீங்க 4 பேரும் கூடவே வரீங்க, கூடவே போறீங்க, உங்களுக்கு தெரியலங்கிறீங்களே, ஆச்சரியமா இருக்கே. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க மர்மமா இருக்கு, என்ன மேட்டர்னு யாருலயும் தலைய விட மாட்டோம். எப்படி அது எப்படி தெரியாம இருக்கும்? உண்மையிலே தெரியாதுங்க. எப்படி? நீங்க வண்டியில முன் சீட்ல உட்கார்ந்து போன்ல பேசிட்டு வந்தா நாங்க கடை சீட்ல படுத்துருக்காளுக்கு என்ன இருக்கு? ஆமா யோ, எங்களை காட்டி கொடுக்கறது என்னங்க? ஏங்க அப்ப கடைசி சீட்ல போய் தூங்கல, யார் யார்கிட்ட போன்ல பேசிட்டு வராங்கன்னு நீங்க கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வண்டி குதிக்குது, அதனால தூங்க முடியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யார காதலிக்க போறேன் தெரியாம மாதிரியே கேட்டுக்கிறீங்க. நம்ம முருகனை தான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். பெட்டிக்கடை முருகன் தானே? பெட்டிக்கடை முருகனா? அட யாப்பா நீங்க வேற. நான் முருகன்னு சொன்னாலும் உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுருச்சு நினைக்கிறேன். முருகனை சொன்னா எந்த முருகனை சொன்னேன் அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல. சிவபெருமான அந்த நெற்றிக்கண் இந்த 6 தீப்பொறிகளாக வந்தாரு முருகப்பெருமான். அந்த அரோகராவுக்கு சொந்தக்காரனை தான் காதலிக்கிறேன் நான். ஆமா, எப்படி ஏற்பட்டா பெருங்கொண்ட இடம் இல்ல? ஆமா, பெட்டிக்கடை முருகன் ஏற்கனவே பெட்டிக்கடை கடன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, நீங்க அவருக்கு நாளை வேணா சங்கத்துக்கு போகும்போது அந்த அம்மா விளக்க மாத்தது எவடி என் புருஷனை வச்சிருக்கவன அந்த அம்மா பத்தி சங்கத்துக்கு வந்துட போது. ஆமா, நான் சொன்ன முருகன் அந்த சிவபெருமான நெற்றிக்கண் 6 தீப்பொறிகளாக வந்த முருகப்பெருமான தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவரும் எப்ப வருவார் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, அநேகமா விடியறதுக்குள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அந்த முருகப்பெருமான என்னை தேடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்றேன். மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் திருநூலாகிறேன், தேயாமலே பிரிப்போலாகிறேன், தாங்காது இனி தாங்காது. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் திருநூலாகிறேன், தேயாமலே பிரிப்போலாகிறேன், தாங்காது இனி தாங்காது. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. சந்திரனை தொட்டதும் எங்கே சந்தனம் போனது எங்கே, சந்திரனை தொட்டதும் எங்கே சந்தனம் போனது எங்கே, ஒத்தையில் நிற்கிறேன் கண்ணே நித்திரையில் சென்றது பொண்ணு, ஒத்தையில் நிற்கிறேன் கண்ணே நித்திரையில் சென்றது பொண்ணு, மணிக்குயில் பாடும் குறை கேட்டு வருவாயா, தனிமையில் வந்து ஒன்று கேட்டால் தருவாயா,
கேட்டால் தருவாயா மீண்டும் மீண்டும் நான் அதை கேட்க பாரமா தூராத போகும் நினைச்சுக்கிறது என்ன பிரயோஜனம்? எதுவுமே கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறதே தவிர அவர் என்னை காதலிக்கிறாரா என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்ப இருதலை காதலா மாறும்னே தெரியுது. 5 வயசுல இருந்து அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப வயசு 13 வயசு. இந்த வருத்த பொரியல நக்கல் பண்றீங்கள? வயசு 13 ஆகுது. 8 வருஷமா அவரை தான் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 8 வருஷமா அந்த பிள்ளை நம்மள தானே காதலிக்குது. ஒரு தடவைனாவது நேரடியா போய் வேணாங்க கனவுல நாது போய் இந்த பிள்ளையோட விஷயத்த சொல்லிட்டு வருவோம். உன்னை தான் காதலிக்கிறேன், உன்னே விரைவில் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் நம்ம மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். எதுவுமே கிடையாதுங்க. அனுதினமும் அவரையே நினைச்சு நினைச்சு இருக்க திரும்ப இழைச்சதுதான் மிச்சம். அதனால அந்த முருகப்பெருமான் விரைவில் வரணும், என்னை திருமணம் பண்ணிக்கணும். தட்டுல ஜோத்த போட்டா அவர் முகம் தானே தெரியும். ஆமாங்க. தண்ணி குடிக்கலாம், தண்ணி பானை திறந்தா அவர் முகம் தான் தெரியும். ஆமாங்க. பாத்ரூம்ல போய் உட்காருங்க. சிந்தனை எல்லாம் அவரை நோக்கியே இருக்கிறனால எதை பார்த்தாலும் அவராவே தெரிகிறாரு. அதனால முருகப்பெருமான் விரைவில் வரணும், எனக்கு திருமணம் நடக்கணும். அந்த திருமணம் எப்பேற்பட்ட திருமணமா இருக்கும்னா ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான்.